அழுகின்ற குரல் கேட்கும்போது அதை எப்படியாவது சாந்தப்படும் சகிக்கின்ற ஒரு மனசே கிடையாது. யாருக்குமே எதை வேணாலும் சகிச்சுக்கலாம். ஆனால் குழந்தை அழுகின்ற போது மட்டும் சகிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு வெறித்தனம் வந்துடும். உடனே அதுக்கு என்ன பண்ண, அனைத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தையை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான மனம்தான் நமக்கு ஓடும். குழந்தை பிறக்கும் போது கருவறையில் இருக்கும்போது அழுகாது. கருவறை விட்டு தொப்புள் கொடியை அறுத்த உடனே அந்த கணம் முதல் அழுக ஆரம்பித்திடும். காரணம் ஏனென்றால் அந்த இதய துடிப்பு அதுக்கு ஒரு இசையாக இருக்கும். அந்த இசையிலே அது மயங்கியும் உறக்கத்தில், ஆனந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த குழந்தை. ஒரு கணம் வெளியே வந்த பிறகு எங்கேயோ தாய் விட்டு என்னை பிரித்து விட்டார்கள், அனாதையாகி விட்டார்கள் என்ற அழுகின்ற குரல் அப்பயே வரும். உடனே அந்த தாய் தன் மார்போடு அணைத்து கொள்வாள். அழுகை குறைத்துவிடும். ஏனென்றால் தன் மார்போடு அணைத்து கொள்ளும் போது இதயத்தின் ஓசை அதன் காதுகளுக்கு அருகில் தான் இருக்கிறோம் என்று மனசான்